இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சில கைமாறதா சொல்லி ஒரு நம்பிக்கையான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க பாட்டுக்கு யாரோ ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு எங்க பார்சலை எப்படி ஓபன் பண்ண சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கங்க சார். இல்லனா பின்னாடி யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். சார், நீங்க ரொம்ப பேசுறீங்க. ஏங்க விடுங்க, ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட பேசுறீங்க? நம்ம கிஃப்டா வெள்ளி குத்து விளக்கு தானே வாங்கணும். அத நம்ம பிரிச்சு காட்டிடுவோம். அத பார்த்துட்டு அவங்களே போயிட போறாங்க. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? சார், எங்க கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு காட்ட முடியாது சார். தம்பி, அதான் போலீஸ் வந்து அவங்க டியூட்டியை பாக்குறேங்கறாங்கல்ல, அதுல தேவையில்லாம நாம எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணும்? பார்சலை ஓபன் பண்ணி காட்டிட்டா பாத்துட்டு போயிட போறாங்க. என்ன ஆ! என்ன சார், கிஃப்ட பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? சார், சம்திங் ராங். நாங்க விலைக்கு தான் வாங்கணும். இது எப்படி எங்க கிஃப்ட் பாக்ஸ்குள்ள வந்ததுன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். அது சரி, கையும் களவுமா உங்க குற்றத்தை கண்டுபிடிச்சா இப்படித்தானே சொல்லி ஆகணும். மேடம், நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, மத்ததெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். சார், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க சார். நான் இப்ப வந்துடுறேன். எதுக்கு மேடம்? சார், என்ன சார் 5 minutes தானே கேக்குறாங்க? அலோவ் பண்ணுங்க சார். போயிட்டு சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ சார். நான் விஜயகுமார் சார் கிட்ட பேசிட்டேன். அவர் பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. பேசுறேன்னு சொல்லிருக்காரு அவங்க கிட்ட. மேடம், என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு வெளியே போனீங்க? அவர்கிட்ட காதுல ஏதோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க. சார், எங்களுக்கு ஒரு 2 hours பெர்மிஷன் வேணும் சார். பர்மிஷனா? நீங்க யாரு? உங்களுக்கு நான் எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. சார், எங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நாங்க இதை பண்ணலன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றோம் சார். ப்ளீஸ் சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ண முடியாது சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வந்து லீகலா மூவ் பண்ணுங்க சார். அவ்வளவுதான். மேடம், நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், கால் வருது, எடுத்து பேசுங்க. ஹலோ சிதம்பரம் சார். நான் கமிஷனர் விஜயகுமார் பேசுறேன். அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன் சார். ஓகே, வச்சிடுறேன். ஓகே சார், பாத்துக்கிறேன். இப்போ நாங்க போலாமா சார்? ஓகே, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி 2 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். இங்க பாருங்க, நமக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆமா, யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மாவை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு யாரோ பிளான் பண்றாங்க. அது மட்டும் எனக்கு புரியுது. விஷால், டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, எங்களுக்கும் புரியுது. யாரோ இத திட்டம் போட்டுதான் பண்ணிருக்காங்க. யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். கண்டுபிடிச்சே ஆகணும் அயலி. இல்லனா அத்தைக்கு இது பெரிய களங்கமா ஆயிடும். ஆனா நமக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு க்ளூவுமே இல்லையே. இசை, நமக்கு 2 மணி நேரம் டைம் இருக்கு. யோசிப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். வழியில வண்டி எங்கேயாவது நிப்பாட்டினீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வழியில ஒரு கடையில வெள்ளி குத்து விளக்கு ஒண்ணு வாங்கணும். அதுக்கப்புறம் நேரா மண்டபத்துக்கு தான் வந்தோம். வேற எங்கேயும் நிப்பாட்டல. அப்போ நீங்க வாங்கின குத்து விளக்க யாரோ மாத்திருக்காங்க. மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்ல இருந்து கிஃப்ட் பேக்க ஸ்ரீஜா தான் உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்க தான் கையில வச்சிருந்தாங்க. வேற எங்கேயும் கிஃப்ட வைக்கவே இல்லையே. ரூம்ல கூட ஸ்ரீஜா வைக்கவே இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வண்டிய வேற எங்கேயாவது கடையில நிப்பாட்டினீங்களா?
இல்ல பஞ்சர் ஆச்சுன்னு எதுக்காவது நிப்பாட்டினீங்களா? ஆஹா, இல்ல வேற எப்படி gift மாறி இருக்கும்? வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடந்தாரு. அதுக்காக ஒரு வாட்டி காரை நிப்பாட்டினோம். அவங்கள இறங்கி பார்த்துட்டு அப்புறம் வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல மட்டும் தான் நான் வண்டியை நிப்பாட்டினேன். இது போதுமே விஷால். நேரத்தை வீணாக்காம நீங்களும் விஷாலும் சேர்ந்து நேரா அந்த நகை கடைக்கு போங்க. ஒருவேளை நகை கடையில கூட கிஃப்ட் பாக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம்ல. பேக் பண்ணும்போது செக் பண்ணாங்களான்னு கேட்டு பாருங்க. அங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். இசை வாங்க, நம்ம 2 பேரும் கார் நிறுத்தின ஸ்பாட்டுக்கு போலாம். எந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லுங்க, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். எனக்கு அந்த இடம் தெரியும், நான் கூட்டு போறேன் வாங்க. சீக்கிரம் வாங்க. ம். நம்ம போலாம். ப்ரோ, ஆ? அதோ அந்த கடை தான். இதுதான், இந்த நகை கடையில தான் நாங்க gift வாங்கினோம். நீங்க இங்க வாங்கி பேக் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நமக்கு முக்கியமான ஆதாரம். இது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். எப்படியாவது கேட்டு வாங்கணும். சரி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இன்னைக்கு நாங்க எங்க ஃபேமிலியோட உங்க கடைக்கு வந்து ஒரு குத்து விளக்கு வாங்கினோம். ஒரு கல்யாணத்துக்கு gift கொடுக்கறதுக்காக அதை gift-ஆ பேக் பண்ணோம். சொல்லுங்க சார், ஞாபகம் இருக்கு சார். நாங்க வாங்கின gift மாறிடுச்சு மேடம். நாங்க இங்கிருந்து வாங்கிட்டு போய் கல்யாணத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அதுல வேற ஒரு சிலை இருந்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. உங்க சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்க்கணும். எதுக்கு சார்? உங்க கடையில இருந்து இவங்க வாங்கினது குத்து விளக்கு தாங்கிறதுக்கு அது ஒண்ணுதான் ஆதாரம். அதான் உங்ககிட்ட பில் இருக்கே சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் மேடம், நீங்க எங்களை நம்பலாம். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சார் இது நகை கடை சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட முடியாது சார். ப்ளீஸ். சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சார் நீங்க போலீஸா? இது நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார். சரி வாங்க சார் போலாம். போலீஸா? வாங்க. சார் போலீஸ் ஆபீசர் வந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதோ பார்க்கணுங்கிறாங்க. வாங்க சார், வாங்க. ப்ரோ போங்க. சார், இன்னைக்கு ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணுங்க. ஓகே. பாஸ் பண்ணுங்க. இது இந்த டைமுக்கு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க, கரெக்டா? இதை கேப்சர் பண்ணிக்கோங்க. சார், கண்டினியூவா ப்ளே பண்ணுங்க.